எல்லாருக்கும் வணக்கங்க. சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வந்து இப்போ டவுட்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்எஸ்டியோட மேட்ச்சை தோத்துட்டாங்க. இப்போதைக்கு இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது சிஎஸ்கேக்கு. 2க்கு 2மே ஜெயிச்சாகணுங்க. இன்றைக்கி எல்எஸ்டியில் தோத்ததுனால பெரிய ட்ராபேக் ஆயிடுச்சு சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்குள்ளே போகுமா போகாதங்கிற பெரிய கொஷின் மார்க் வந்துருச்சு. நெட் ரேட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால் சிஎஸ்கேக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குங்க பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு. மேக்ஸிமம் வந்து டவுட்டு தான். ஏன்னா அடுத்த 2 மேட்சுமே வந்து டஃப் டீமோடு விளாட்றாங்க. ஒன்று வந்து குஜராத் டைட்டன்ஸு, இன்னொன்று வந்து சன்ரைசர்ஸ் ஹைட்ராபாடு. அதனால் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சினாரியோ வந்து இந்த வருஷம் ரொம்ப டவுட்டு தான். அப்படி 2த்தையும் ஜெயித்தாங்கன்னா உண்டு. 2மே மறுபடியும் ஒரு 2 இதில் ஏதாச்சும் ஒன்று தோத்துட்டாலும் பிளே ஆஃப் சினாரியோ கட்டு. இப்போதைக்கு ஆல்ரெடி இப்போயே டவுட்ஃபுல் தான் சிஎஸ்கே வந்து உள்ளே போகிறது. பட் ஆனால் டவுட்டு தான் அடுத்த 2 மேட்ச் ஜெயிப்பாங்களா இல்லை ஜெயிக்க மாட்டாங்களாங்கிறது தெரியல. இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பேட்டிங்கில். 187 அடித்தாங்க. நல்ல ஸ்கோர் தான். நல்ல பவுன்ஸி விக்கெட்டாக இருந்துச்சு. நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. கார்த்திக் சர்மா வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினார். அவர்னா எந்த குறையும் சொல்ல முடியாது. துபே வந்து கடைசி ஓவரில் சூப்பராக கேமியோ ஆடினார் கடைசியில். அவரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, மித்தன் மார்ஷ் வந்து பொழந்து எடுத்துட்டாருங்க. என்ன அடி அடித்தார், 90 ரன்னு. அந்த மாதிரி அடி அடித்தாருங்க. அப்பா கம்போஜை வந்து 28 ரன் அடித்தார் ஒரு ஓவரில். செம்ம பேட்டிங் ஆடுறாரு மித்தன் மார்ஷ். என்ன மாதிரி பேட்டிங்கு. அவரும் ஜாஸ் இன்னிங்ஸும் பொழந்து எடுத்துட்டாங்க. லிட்ரலாக பழைய போன மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. 7 ஓவருக்கே 100க்கு ஜாஸ் 100 வந்துட்டாங்க. அந்த அடி அடித்தாங்க 2 பேருமே. சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸ்க்கு வந்து எந்த க்ளூவுமே கிடைக்கலங்க. ஏன்னா அது மாதிரி அடி 2 பேரும் போட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸை. ஒன்றுமே பண்ண முடியல. மித்தல் மார்ஷ் என்ன அடி, அப்பா செம்ம அடிங்க. அஞ்சுட் கம்போஜை வந்து ஒரு இறங்கி வந்து அடித்தாரு பாருங்க, பாயிண்ட் மேலே ஒரு 6. செம்ம ஷாட்டுங்க. அப்பா மித்தன் மார்ஷ் தாங்க. ஜான்சனை கொண்டு வந்திருந்தாங்க, ஸ்பின் ஜான்சனை. அவரும் நல்லா தான் பவுலிங் போட்டார் இன்றைக்கி சிஎஸ்கேக்கு. பட் ஆனால் என்ன தான் ஆகுதுன்னு தெரில. ஆனால் இன்னும் அடுத்த வர மேட்சுங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். இல்லை 2 மேட்ச் இருக்குது சென்னைக்கு. 2க்குமே 2 ஜெயிக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏற்கனவே ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த விக்கெட்டில் வந்து ஜெமி ஓவர்டனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க சிஎஸ்கே. மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேட்சே தோற்று போயிட்டாங்க. இப்போ அவர் இருந்திருந்தால் கூட ஏதாச்சும் நடந்திருக்கும். ஜெமி ஓவர் போனது வந்து இந்த லக்னோ விக்கெட்டில் வந்து ஜெமி ஓவர்டன் இல்லாதது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான். அவர் இருந்திருந்தால் ஏதாச்சும் ஒரு விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றிருப்பார். அவர் இல்லாததுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்றைக்கி சென்னைக்கு. இன்னும் மட்டும் சென்னை வந்து எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்க, அடுத்த 2 மேட்ச் வந்து பிளே ஆஃப்குள்ளே வருவாங்களா என்னங்கிறது இப்போ டவுட்டு தான். சினாரியோ வந்து ஏன்னா அது மாதிரி போயிட்டுருக்கு இப்போதைக்கு டோர்னமெண்ட்டு. எல்லோரும் தோற்றுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாபும் தோற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. குஜராத்து பார்த்தா டாப்பில் போயிட்டாங்க. எது வேணால் நடக்கலாம் இந்த டோர்னமெண்ட்டில். ஆனால் அடுத்த 2 மேட்ச்சு சிஎஸ்கேக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடில. என்ன நடக்கும்னே தெரில. டோர்னமெண்ட்டில் எப்படி போகும்னு தெரில. பட் ஆனால் சிஎஸ்கே உள்ளே போகிறது வந்து பெரிய டவுட்ஃபுல், பெரிய கொஷின் மார்க்கு. 2 ஜாம்பவான் டீமை எதிர்கொள்கிறாங்க. ஒன்று வந்து ஹைட்ராபாடு, இன்னொன்று வந்து குஜராத் டைட்டன்ஸு. எப்படி போகும்னு தெரில. இப்போதைக்கு சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சினாரியோ வந்து ரொம்ப டவுட்டுங்க சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகிறது. ஏன்னா இந்த மேட்ச் தோற்றுட்டாங்க. நெட் ரேட்டும் ரொம்ப டவுனில் போயிடுச்சு. அதனால் அடுத்த 2 மேட்ச்சு சிஎஸ்கே ஜெயிச்சா தான் பிளே ஆஃப்குள்ளே போவோம். எல்எஸ்டி வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. மித்தன் மார்ஷ் பொழந்து எடுத்துட்டார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் மித்தன் மார்ஷ். இந்த மாதிரி அடின்னு அடித்தது. சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு போகுமா போகாதுங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. பெரிய கொஷின் மார்க்குங்க.